நண்பர்களே, ரொட்டேரின்ச்சி நல்லது விரும்பும் முருகானந்தன் விவிஎம் ஸ்கெட்சன்லேருந்து. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காய் புளிக்கூட்டு. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? உண்மைதான். தேவையான அளவுக்கு முருங்கை எடுத்துக்கங்க, நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வடைச்சட்டி வைங்க, தண்ணி ஊற்றுங்க, அதில் முருங்கைக்காய் போடுங்க, 2 உருளைக்கிழங்கையும் போடுங்க. போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க, அதிகமாக சேர்த்திக்கிங்க. வரமிளகாய், மிளகாய் பொடி, உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றணும், அதுதான் முக்கியம். அதில் தேங்காயை அரைச்சி ஊற்றுங்க. அந்தளவுக்கு காரத்தையும் சேர்த்திக்கிங்க. மிளகாய் வேணால் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு சௌகரியமாக எண்ணெய் பசப்பசப்பு இருக்கணும், அந்தளவுக்கு விடுங்க. 2 கரண்டி நெய்யை விடுங்க. அப்புறம் நல்லா வேகட்டும். முருங்கைக்காயும் அந்த உருளைக்கிழங்கு இதை நல்லா வேகட்டும். முக்கியமான விஷயம் இதில் சாப்பாடு வடிப்பீங்க இல்லையா, அந்த கஞ்சி இதில் ஊற்றணும். அப்போ தான் அந்த திடம் கிடைக்கும். அந்த கஞ்சியும் உள்ளே ஊற்றிடுங்க. வழக்கம் போல் இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போடுங்க. கருவேப்பிலை கடைசியில் போடுங்க. 2 மல்லித்தலையும் போடுங்க. நல்லா வேகட்டும், நல்லாவே வேகட்டும். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, முருங்கைக்காய் புளிக்கூட்டு. புளி சேர்த்தணும், மறந்துட்டேன். புளி ரசத்துக்கு போடுற அளவுக்கு நீங்கள் புளியும் சேர்த்தணும். போட்டு தான் கொதிக்க வைக்கணும். முருங்கைக்காய் புளிக்கூட்டு அற்புதம். உங்கள் வீட்டிலே இனி மதியம் இந்த முருங்கைக்காய் புளிக்கூட்டு கட்டாயம் இருக்கும். அவ்வளோ சுவை அது. சாப்பிட்டு தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்களேன்.